அடுத்து நாம் நேராக மக்கள்கிட்ட போகிறோம். அங்கே போய் சடக்கு நிற்கும். இந்த பாருங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லலாம் உங்களை கவர்றதுக்கு கலர் பொடியெல்லாம் தூவுறாங்கல்ல, டேஸ்ட்டுக்கு இந்த என்னமோ மோட்டா கிட்டான்னு போடுறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தான் வாங்கி சாப்பிடுதீங்களா? இதை சாப்பிட்டா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு நலம் மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம். உடல் நலம் சார்ந்து பதில் சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நாக்குக்கு அடிமை தானே ஐயா மனுஷவுங்க. சொல்லப்போனால் பழைய உணவு முறைகளை வந்து திருப்பி கொண்டு வரணும். நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட் போய் நோயெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. உணவு பாதுகாப்புத்துறை இதிலெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இதை கண்ணை கவரும் விதமாக இருக்கிறதுனால ரொம்ப அவங்களுக்குலாம் சீக்கிரமாக ஈர்ப்பாயிருது அதை சாப்பிட்றதுக்கு. அதனால கலர் எப்படி பஞ்சு மிட்டாயில் வந்து கலர் போடக்கூடாது, கலர்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலரை கம்மி பண்ண சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈர்ப்பாக இருக்காது, கண்ணை கவரும் விதமாக இருக்கிறாது. தடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். எல்லாருமே கெமிக்கல் எல்லாருமே இப்போ சாப்பிட்டு பழகிட்டாங்க. டேஸ்ட் எல்லாத்துக்குமே பிடிச்சி போச்சு. அஜினமோட்டோன்றது நல்ல விஷயம் தான். இது ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்றோம். ஆனால் அதிகமாக சாப்பிட்டா எப்படியுமே நஞ்சாதே ஆயிடுது. இப்போ நீ இதே 10 வருஷத்துக்கு முன்னாடினா இது கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லாம் டெவலப் ஆனதுனால எல்லாருமே ஃபாஸ்ட்டாக போய்க்கிறதுனால அது இப்போ ரொம்ப கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், குறைக்கிறது கஷ்டம். ஆனால் கொஞ்சம் இது கெமிக்கல் கட்டுப்படுத்துறது அந்த மாதிரி இது என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். கடை வச்சுருவங்கிட்ட என்னென்ன மிக்ஸ் பண்ணணும், என்னென்ன மிக்ஸ் பண்ணக்கூடாது, என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ப்ராப்பராக சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கே அது தெரியாது. இது கெமிக்கல் தெரியாமலே நிறைய பேர் கெமிக்கல் கலந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் பண்ணணும். ப்ராப்பராக ஃபைன் போட்டு அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் விழிப்புணர்வு மக்கள்கிட்ட தான் இருக்கணும். எப்படின்னா இயற்கையான பழங்களை சாப்பிட்டாலே போதும். புரிஞ்ச உணவுக்கான அவசியம் தேவையே கிடையாது. அது நம்ம வாங்கக்கூடாது, அவ்வளோதான. பார்த்தாலே தெரியும் இல்லையா, ஆல்டர்னேட்டிவ் அது வாங்காமல் இருக்கிறது பெட்டர். ப்ராப்பராக வந்து நம்மளோட ப்ராசஸ் வந்து சரியாக இருக்கணும். அது கவர்னிங் பாடிஸ்லாம் இருப்பாங்களே, ஒவ்வொரு ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து யார் கவர்ன் பண்ணுறான்னு தெரியல எனக்கு. அவங்க வந்து கரெக்டான வந்து ரெகுலர் செக்அப் பண்ணணும். விஷயத்தில் எல்லாத்துக்குமே தெரியுது இது ஒரு கெடுதல் தான். இப்போ வர தலைமுறை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதில் தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதோட விளைவு வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களை மாதிரி அவங்களுக்குலாம் உடனே தெரியும், அடுத்த நாளே ரிசல்ட் வந்துடும். அதனால் நம்ம தான் கவனமாக இருக்கணும்.